friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா saffron gel making தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் லிஸ்ட்ல வந்து கொடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து distilled water வந்து 90 ml தேவை. saffron extract வந்து 15 ml, carbomer 1 gram, propylene glycol வந்து 3 ml, glycerin 5 ml, TEA வந்து ஒரு few drops, saffron essential oil 5 drops, germal plus 1 ml. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 90 mlக்கு வந்து டிஸ்டில்டு வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கிராம் வந்து கார்போமர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கார்போமர் பார்த்திங்க அப்படின்னா உடனே தண்ணியில் டிசால்வ் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 5 ml வந்து கிளிசரினும் சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ இது வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு டிசால்வ் ஆகி அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணியில் வந்து அந்த பவுடர் மேலே வந்து மிதந்துட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு அந்த தண்ணியில் போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூட ப்ரொப்ளைன் கிளைசாலுமே நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கவர் பண்ணி வச்சுருங்க. நல்லா கவர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாவது நமக்கு விடணும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணியில் ஃபுல்லாக டிசால்வ் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 15 ml வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து குங்குமப்பூவை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பாயில் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாயில் பண்ணலை, அப்படியே டிஎம் வாட்டரில் நம்ம இது ஊற வைக்கிறோம் இல்லையா, அதனால இதையுமே நான் ஊற வச்சிடுறேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே நம்மளுக்கு அது ஊறிட்டுருக்கும். ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா உங்களுக்கு அந்த கலரும் சரி அதில் உள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதனால் நான் மறுபடியும் இது ரெண்டையுமே நான் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுறேன். ஏன்னா தூசி எதுவும் படக்கூடாது. ஸோ நமக்கு வந்து லைட்டாக மூடி போட்டாலுமே சைடில் கேப் இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி நீங்கள் கவர் வந்து போட்டு நல்லா சைடில் எடுத்து வச்சுருங்க. தண்ணியில் போட்டோன்னே நம்மளுக்கு அந்த குங்குமப்பூவோட கலர் வந்து நல்லா மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியே வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அந்த வாட்டரில் நம்மளுக்கு இன்ஃப்யூஸ்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா இது வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நல்லாவே டிசால்வ் ஆகிடுச்சு. அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி தெரியுதா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்ஃப்யூஸ்டு வாட்டர் இருக்கு இல்லையா, சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்டு வாட்டர், இதே மெத்தடில் நீங்கள் என்ன மாதிரியான ஜெல் வேணும்னாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சாஃப்ரான் ஜெல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரெட் வைன் ஜெல் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ ஊற்றுனேன் இல்லையா சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்டு வாட்டர், அதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் வைன் ஊற்றிக்கலாம். ஒரு 10 ml போல் நீங்கள் வந்து ரெட் வைன் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அலோவேரா மட்டும் வேணும்னா அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா அக்னே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீ ட்ரீ இருக்கு இல்லையா, டீ ட்ரீ எக்ஸ்ட்ராக்ட்லாம் கிடைக்குது, இல்லைனா ஹைட்ரோசெல் கிடைக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கலர் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு பேஸ் அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து நீங்கள் எந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டி தான் உங்களுக்கு தேவை. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீ இருக்கு இல்லையா, TEA அது வந்து நான் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணியாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜெல் ஃபார்ம் வந்து கொடுக்குறது இந்த TEA தான். ஸோ இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நிறையவே நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஹார்டாக உங்களுக்கு கெட்டியான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் ஆனால் ஒவ்வொரு ட்ராப்பாக தான் நான் வந்து ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட்டும் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சம்மர் சீசன் வேணும் அப்படின்னா சம்மர் சீசனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான எக்ஸ்ட்ராக்ட் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு
பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பீட்ரூட்டில் பண்ணணும்னா பீட்ரூட்டில் பண்ணலாம். ரோஸ் வாட்டரில் பண்ணுறதா இருந்தால் ரோஸ் வாட்டரில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பொமோகிரனேட்டில் பண்ணணும்னா பொமோகிரனேட்டில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஜெல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாரோட ஸ்கின்னுக்குமே உங்களுக்கு செட் ஆகும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஆயில் பேஸ்டான ஒரு க்ரீம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே செட் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ஜெல் ஃபார்மில் இருக்கக்கூடிய க்ரீம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செட் ஆகும். ஏன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு நம்ம ஃபேஸில் போட்ட உடனே நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால இது எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்காக இது பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா குங்குமப்பூ அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? குங்குமப்பூ ஃபேஸில் போடும்போது அது குங்குமப்பூ சோப்பாக இருக்கலாம், குங்குமப்பூ க்ரீமாக இருக்கலாம், குங்குமப்பூ ஜெல்லு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கின் பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சாண்டல்வுட் ஆயில் சேர்க்குறதா இருந்தால் சாண்டல்வுட் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சாஃப்ரான் ஆயில் வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஸோ எசென்ஷியல் ஆயில். ஸோ இதில் வந்து ரெண்டுமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ராவாக இதில் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ அதனால உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெரைட்டியான ஜெல் வந்து இதில் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு வீடியோ மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஜெல் மேக்கிங்கை அப்படியே நான் வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் ஒரு 10-15 ஜெல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மெத்தடில் நீங்கள் இன்ஃப்யூஸ்டு வாட்டருக்கு பதிலாக எக்ஸ்ட்ராக்ட்டு சப்போஸ் நீங்கள் சேல் பண்ணுறது இல்லை உங்களோட ஓன் பர்பஸுக்கு தான் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஏதாச்சும் பீட்ரூட்டாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், பப்பாயா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் இன்ஃப்யூஸ்டு பண்ணும்போது நீங்கள் இந்த ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஓன் யூஸ்க்கு பண்ணிக்கலாம். இதை வந்து ஓன் யூஸ் தவிர நீங்கள் மற்றபடி நீங்கள் சேலுக்கு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினாக்ஸி எத்தனால் இல்லை அப்படின்னா ஜெர்மல் ப்ளஸ். நான் இன்றைக்கி ஜெர்மல் ப்ளஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு க்ரீம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இது 6 to 7 மந்த்துக்கு மேலேயே உங்களுக்கு அது கெட்டு போகாமல் உங்களுக்கு லைஃப் வந்து இருக்கும். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் நம்ம வீட்டு யூஸுக்கு தான் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஃபங்கஸ் வர்றதுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரப்பிங் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து தொடச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஜெல்லை வந்து அதில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் பாட்டில் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது அப்படியே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்குற எல்லா வீடியோவும் உடனே அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா பொருளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. இதில் கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஒரு பொருள் வாங்கினா ஒரு இது மட்டும் செய்ய முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 பொருட்கள் நமக்கு தேவை. ஸோ அதனால எனக்கு வந்து இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சு நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.